Hi friends, welcome you all. இந்த வீடியோல வந்து சிம்பிளிஃபிகேஷன் அதுக்குரிய ஃபார்முலா ப்ளஸ் அதில் என்னென்ன மாடல் சம்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்க ஃபார்முலாஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்த்தாலே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ எல்லா மாடலுமே கவர் ஆகிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ நான் ஒரு தடவை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. a + b the whole square, a square + 2ab + b square, a - b the whole square, a square - 2ab + b square, a square - b square a plus b into a minus b, a plus b the whole square plus a minus b the whole square. அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 2 into a இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 2 into a square plus b square மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி a plus b the whole square minus a minus b the whole square இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது a square b square ரெண்டுலேயுமே கேன்சல் ஆகிட்டு இது ரெண்டும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4ab வந்துடும். a plus b the whole cube ஃபார்முலாவும் படிச்சுக்கணும். a cube plus b cube plus 3ab into a plus b, a minus b the whole cube equal to a cube plus b cube minus 3ab into a minus b, a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca, a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square, a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square, a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus cac. ஸோ இதில் வந்து இந்த a plus b plus cன்றது ஜீரோவாக இருந்துச்சுன்னா a cube plus b cube plus c cube அப்படின்றது 3abc ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. a cube plus b cube plus c cube equal to 3abc. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து a power 4 minus b power 4 இருந்துச்சுன்னா a square minus b square into a square plus b square. இதுக்கு வந்து என்னன்னா a plus b into a minus b into a square plus b square. ஸோ இதுதான். அடுத்து பவர்ஸை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். பவர் வந்து நம்ம இந்த பவர்ஸை யூஸ் பண்ணியும் சம்ஸ் வந்து வரும். a power m into a power n அப்படின்னா அதாவது அடிமானம் சமமாக இருந்தால் பேஸ் வந்து சமமாக இருக்கும்போது அதோட அடுக்கை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். a power m plus n. அதே மாதிரி அது டிவிஷனில் இருக்கும்போது அதை மைனஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். a power 0னா 1, a into b the whole power m இருந்தால் இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக எழுதிக்கலாம். a power m into b power m, a power minus m a power minus m அப்படின்றது வந்து 1 by a power m எழுதலாம். நெக்ஸ்ட் a by b the whole power m இருந்ததுன்னா a power m divided by b power m எழுதலாம். ரூட் ஆஃப் a by b அப்படின்றது வந்து root a by root b அப்படின்றது எழுதலாம். அதாவது ரூட் ஆஃப் 3 by 2 அப்படின்றத root 3 by root 2 எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு ரூட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2, ரூட் 3னா 3 power 1/2 எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆர்டரில் தான் செய்யணும். ஒரு சம்மில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஒரு சம்மில் ப்ராக்கெட் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் கலந்து இருந்தது அப்படின்னா நம்ம எந்த ஆர்டரில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் டிவிஷனுக்கு பண்ணணும். அது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் மல்டிப்ளிகேஷன் தான் அதுக்கு பண்ணி அதோட ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் இப்படி உள்ள வந்து ரூட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்கும், நடுவில் வந்து ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸை வந்து நம்ம இப்போ 30 அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு 13 இருக்குன்னா அது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதாவது 36 into 5 ரெண்டுக்குள்ள இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம பிரிச்சுட்டு அதில் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா எது பெரிய நம்பரோ அதை எடுத்து எழுதணும். அதுதான் ஆன்சரு. ஸோ வந்து இதில் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த 13ன்ற நம்பரை பிரிச்சுட்டு அதில் வந்து அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றா இருக்கும். அதாவது 6, 5 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றா இருக்கலாம். ஸோ அது மாதிரி அதை பிரிச்சுட்டு அதில் சின்ன நம்பர் எதுவும் எழுதணுமோ அதுக்கு அதான் வந்து ஆன்சர். அதாவது இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர் எதுவோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கே 6 மைனஸ் இருந்தால் 5 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இதே இதில் வந்து மல்டிப்ளிகேஷன்லேருந்து இன்ஃபினிட்டிவ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ் தான் ஆன்சர். ஸோ இன்ஃபினிட்டிவ் இல்லாமல் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வரல அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 power n minus 1 divided by 2 power n. அதாவது இப்போ 3ன்றது வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு 3ன்றது வந்து 4 தடவை வந்திருக்குங்க ரூட்டுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து 4 தடவைனா n வந்து 4. இப்போ 2 power 4 minus 1 அதாவது 16 minus 1 15. அப்போ வந்து 2 power n minus 1 divided by 2 power n சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 by 16. அப்போ ஆன்சர் வந்து 3 power 15 by 16 அதுதான் ஆன்சர். ஸோ டிவிஷனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிவிஷனில் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் இப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அதாவது எக்ஸ் பவர் ஆஃப் 1/3 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ வந்து 4 வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 4 power 1/3 தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸில் வந்து என்னென்ன மாடல் சம்ஸ் வந்து கேட்கலான்றதை பார்க்கலாம்.
2x minus 1 the whole square equal to 9 அப்படின்ற சமன்பாட்டின் தீர்வு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2x minus 1 the whole square equal to 9. ஸோ வந்து 2x minus 1னா ரூட் எடுத்தோம் ரெண்டு பக்கம் அப்படின்னா ரூட் ஆஃப் 9 வந்து 3 ஆயிரும். அப்போ 2x minus 1 வந்து 3, 2x equal to 4, x equal to 4/2, 2 இது ஒன்று. நம்மளுக்கு ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். ஸோ வந்து 2x minus 1 equal to -3 போட்டோம் அப்படின்னா x வந்து -1ன்றது கிடைக்கும். ஸோ இது ஒரு மாடல். நெக்ஸ்ட் வந்து இந்த சம் பாருங்க 4356 into 4356 into 2171 ரெண்டு வந்து இது எந்த ஃபார்மேட்டில் வந்துருக்குன்னா a² - b² ஃபார்மேட்டில் வந்துருக்கு. இது ரெண்டு மட்டும். ஸோ கீழே இருக்க டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டர் அப்படி தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த நியூமரேட்டருக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a² - b² ஃபார்முலாவை a + b a - b சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த டினாமினேட்டர் அப்படியே தான் வச்சுருக்கோம். இங்கே ஒரு டினாமினேட்டரில் 3 நியூமரல்ஸ் வந்துருக்கு. ஸோ வந்து இந்த சீரீஸும் கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா 2185/2185 1 வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாடலில் 5/1/2 + 3/4 ஆஃப் 8/9 இருக்குது. ஸோ வந்து இதை வந்து ஜஸ்ட் வந்து இது பண்ணி மட்டும் எழுதிடலாம். சிம்பிளிஃபை பண்ணி 11/2 + 3/4 × 8/9. ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான், ஈஸியாக தான் இருக்கும் இது. இது வந்து போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ வந்து இது ஜஸ்ட் நீங்கள் டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். டிவிஷன் இருக்கிறத இதை வந்து அப்படியே டிவிஷனில் இருக்கிறத அப்படியே திருப்பினோன்னா அந்த மல்டிப்ளிகேஷனை மாறிடும். இப்போ 30/12 இருக்கிறத மல்டிப்ளிகேஷனை மாற்றணும்னா 12/13 மாறிச்சுன்னா அது மாறிடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து அதே ஆர்டரில் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன் பண்ணோம்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் 2 பவர், இது வித்தியாசமான சம்மாக தான் இருக்குது. 2/10 அப்படின்றதோட பாதி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எடுத்தோம் 2/5 போட்டுரும், அது கிடையாது. ஸோ 2/10 / 2ன்னு போகணும். அப்போ 2/10 இங்கே வந்து 2ஓட பவர் இருக்கனால 10 பவர் -1 ஆகும். இப்போ 2/9 ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டாக போட்டு அதோட வேல்யூ வந்து எக்ஸ் நம்ம தான் சொன்னோம். இதில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது உள்ளே இருக்க ஆன்சர் என்னவோ அதுதான் ஆன்சராக இருக்கும்னு. நெக்ஸ்ட் இதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி சம்மு தான். 679 + 458 a², அதாவது a + b the whole square minus a - b the whole square divided by ab இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a² + b² ஃபார்முலாவும் a - b the whole square ஃபார்முலாவையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4ab வந்து கிடைக்கும். ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 4 தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x³ divided by x minus y plus y³ divided by y minus x இருக்கு. ஸோ இதுவும் ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். x³ அதாவது எல்சிஎம் எடுக்கல, x³ by x minus y மைனஸ், அதாவது இந்த ப்ளஸ்ஸை கொஸ்டினில் இருக்க ப்ளஸ்ஸை வந்து இது அப்படியே வந்து x minus y y minus x மாற்றுறதுக்காண்டி இது மைனஸாக மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். -y³ divided by x minus y மாறிடுச்சோம். இப்போ x³ - y³ divided by xy. ஸோ a³ - b³ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a - b × a² + ab + b² என்ற ஃபார்முலாவை. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகிட்டு x² + xy + y² + xy தான் ஆன்சராக கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. ஸோ இதுவும் சாதாரண சம் தான். அதாவது ஜஸ்ட் வந்து பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், அந்த போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா a³ - b³ ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஃபார்முலா ஜஸ்ட் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாடலை மட்டும் சொல்கிறேன். சாதாரணமாக இருக்கிறது நீங்களே வந்து பண்ணிடலாம். x/y = 6/5 எனில் x² + y² divided by x² - y² மதிப்பெண்ணு. ஸோ இது ஜஸ்ட் வந்து x-க்கு வந்து 6, y-க்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. ஸோ இது மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி சம்மில் வந்து நமக்கு பார்த்தோன்னே நமக்கு ஆன்சரே தெரியாது. ஸோ இது பார்த்தா தான் நமக்கு புரியும் எப்படின்றத நம்மளும் யோசிச்சு பார்ப்போம் எந்த மாடலில் வருதுன்னு. ஸோ ஜஸ்ட் ஈஸியானது தான். ஸோ பார்த்தாலே புரிஞ்சுக்கணும் நமக்கு. 1 - 1/2 × 1 - 1/3 × 1 - 1/4 1 - 1/n மதிப்பு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1/n தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா 1 - 1/2 சால்வ் பண்ணோம்னா 1/2 கிடைக்கும். 1 - 1/3 வந்து ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னா 3 - 1/2 பட் 2/3 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். 2/3 இங்கே வந்து 3/4. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகும், இந்த 2 கேன்சல் ஆகும். இந்த லாஸ்ட்டில் இந்த 1 மட்டும் தான் நிற்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் வர n டேர்ம் மட்டும் தான் நிற்கும். ஸோ மீதி நடுவில் இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/n ஆன்சராக இருக்கும். இதை வேறு நம்பராக கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போதே இந்த இது கேன்சல் ஆகிட்டு 1/nன்றது கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து 4th √ 3 √ x² ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து
இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த கியூப் ரூட்டை வந்து மேலே கொண்டு போயிட்டாங்கன்னா 2/3 ஆயிரும். ஸோ 2/3 இன்ட்டு இதை வந்து 1/4 மாற்றிட்டோம்னா எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 2/12 எக்ஸ் பவர் 1/6ன்றது ஆன்சர். ஸோ அடுத்து இந்த சம் பார்க்கலாம். இது வந்து எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே வர்றதை 43க்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் எதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு வந்து எடுத்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ 43க்கு இருக்கிறது பெரிய ஸ்கொயர் நம்பர் வந்து 43க்கு அடுத்தது 49. ஸோ 49க்கு ஸ்கொயர் எடுத்தால் 7 அதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான சம் தான். எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2 + 1 ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 மதிப்பு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2 + 1 இருக்கு அப்படின்னா இதை ஜஸ்ட் அங்கிட்டு கொண்டு போட்டாங்க அப்படின்னா √2 - 1 கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸ் வந்து √2 - 1, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1னா √2. ஸோ அது இவ்வளோதான். இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து எத்தனை டிஜிட் வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ல இருக்கோ அத்தனை டிஜிட்க்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 0 அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு ஃபுல் நம்பராக வந்து கிடச்சிரும். ஸோ ஃபுல் நம்பராக கிடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 64ன்றதை 8 ஸ்கொயர்டுன்னு பிரிச்சிட்டோம். இந்த 1 lakh 10 lakhன்னு இருக்கும். ஸோ அதை வந்து 10 cube த ஹோல் ஸ்கொயர்டுன்னு பிரிச்சுட்டு ஸோ இது ரெண்டையும் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8/10³ வரும். இது மேலே போகும்போது 8/10 cube இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிட்டு இந்த ரூட் எடுத்துடணும். ரெண்டுக்கும் தான் அது கேன்சல் ஆகிடும். ரூட்டுக்கும் ஸ்கொயர்டுக்கும் கேன்சல் ஆகிட்டு கியூப் ரூட் ஆஃப் 8/10³. அப்போ இது வந்து 2³/10³ போடுறாங்க. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிட்டு 2/10 0.2 தான் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சம்மில் எப்படின்னா இதுக்கும் ஸ்கொயர் எடுத்து இதுக்கும் ஸ்கொயர் எடுத்து ஜஸ்ட் சால்வ் பண்ணால் போதும். இதுக்கு 16 இன்ட்டு எக்ஸ் பவர் 16 வர்க்கமூலம் அப்படின்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட் 16ஓட வர்க்கமூலம் வந்து 4. எக்ஸ் பவர் 16க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 8. ஸோ எக்ஸ் பவர் 8 தான் கிடைக்குமா. இப்போ 16 to the x power of 6 அப்படின்றது வந்து 16 into x power 16 4x power 8 தான் வர்க்கமூலம். நெக்ஸ்ட் a by b equal to 3/4 8a plus 5b equal to 22 மதிப்பு காணுங்க. ஸோ a by b 3/4னா 4a இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4a 3bன்னு கிடைக்கும். அதுலேருந்து b வந்து எடுத்து a நம்பரில் சப்ஸ்டியூட் பண்ணாலே இப்போதான் ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 81 into 3/6 3.6 81 power of 3.6 9 power of 2.7 81 power 4.2 3 power 1. ஸோ இதில் எது ஸ்மால் நம்பரோ அதோட அடுக்குகளாக மற்றதையும் எழுதணும். ஸோ வந்து 3ன்றதை வச்சுக்கிட்டு இப்போ 81னா 3/4 27னா 3 ஸ்கொயர்டுன்னு எழுதுறோம். ஸோ அதை ஜஸ்ட் எடுத்துட்டு இதை வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம் பவரில் இருக்கிறது. a பவர் m இன்ட்டு a பவர் nன்ற மாதிரி தானே இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இதை வந்து இந்த a பவர் m இன்ட்டு b பவர் a பவர் m இன்ட்டு a பவர் n a பவர் m + n. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அடிமானம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது பேஸு. ஸோ 3 போட்டு இது ரெண்டையும் இந்த இதில் இருக்க அடுக்கு ரெண்டையும் கூட்டிடணும். கூட்டி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம் தான். 1 - 1/3 1 - 1/4 நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதை அப்படியே சால்வ் பண்ணி வச்சுட்டு இந்த கிராஸில் இந்த இதில் இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு 2/1000 மட்டும் கடைசியாக கிடைக்கும். இந்த 2வும் இந்த 1000 மட்டும் தான் இருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட நியூமரேட்டரும் லாஸ்ட் டேர்மோட டினாமினேட்டர் மட்டும் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் இந்த இதை சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்மோட நியூமரேட்டரையும் லாஸ்ட் டேர்மோட டினாமினேட்டர் எடுத்து அதை வந்து இந்த டிவிஷன் வந்து அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ 1/2 into 3 plus 1/3 into 4 plus 1/4 into 5 etc. up to 1/9 into 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான். முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு வந்து ஆன்சர். ஸோ 1/2 இங்கே வந்து 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/2 இதை வந்து நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கிறோம். 1/2 into 3ன்றது 1/2 minus 1/3 எழுதிக்கிறோம். ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/2 இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து 1/10. ஸோ இது ரெண்டையும் வந்து எல்சிஎம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2/5 ஆன்சர் கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து லாஸ்ட் சம்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் ஸ்கொயரில் இருக்க அவ்வளோதான். 3/1 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5/2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7/3 ஸ்கொயர் into 4 ஸ்கொயர் எக்ஸெட்ரா அப் டு 19/9 ஸ்கொயர் into 10 ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 1 2 5 2 3 7 3 4 அப்படின்றது கீழே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இதே மாதிரி தான் முதல் உறுப்பு மைனஸ் கடைசி உறுப்பு இதை மட்டும் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 3 / 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 3/4 எழுதுறோம். அதை 1 - 1/4 எழுதிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி ஆயிரும்னா 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ 1 - 1/2 ஸ்கொயர் பிளஸ் 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஸ்கொயர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 1/2 மைனஸ் 1/2 ஸ்கொயரும் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் தான் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து இங்கே 1/10 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 1/1 ஸ்கொயர்
minus 1/10². இது மட்டும் தான் இருக்கும், நடுவில் இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/1 - 100 = 99/100. இவ்வளோ தான் இந்த மாடல் சம்ஸு. ஸோ இவ்வளோ இப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக கேட்குற சம்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாடல் சம்ஸை பார்த்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.